தலைவர் 173 சுற்றி நடக்கக்கூடிய அந்த குழப்பம் தான் என்ன? சுந்தர் சி உள்ள வந்து சிபி சக்கரவர்த்தி டேக் ஆஃப் பண்ணி இப்ப வேறொரு டைரக்டர் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போறாரு. ரஜினிகாந்தோடைய மனமாற்றத்திற்கான காரணம் என்ன? எதனால இத்தனை இயக்குனர்களை அவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்? இளைய தலைமுறை இயக்குனர்களை ரஜினிகாந்த் ஆதரிக்கிறாரா இல்ல அவர்களுடைய டியூனை அவர் புரிஞ்சுக்க மறுக்கிறாரா? ரஜினிகாந்தை சுற்றி அமைக்கப்படும் அந்த கட்டமைப்புகளுக்கான காரணம் யார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைவர் 173 திரைப்படத்தை யார் இயக்க போறார், அந்த திரைப்படத்திற்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தலைவர் 173 இது உருவாவதற்கான முக்கிய காரணமே என்ன அப்படின்னாக்க, நடிகர் கமல்ஹாசன் சந்தித்துள்ள அந்த பொருளாதார நெருக்கடிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு ஒரு திரைப்படம் நடிச்சு தரதற்கு ஒப்பந்தம் செஞ்சாங்க. இந்த திரைப்படத்தின் மூலம் நடிகர் கமல்ஹாசனுடைய அந்த கடன் சுமையிலிருந்து அவர் வெளியே வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திரைப்படத்தை திட்டமிட்டாங்க. அதற்கான ஒரு க்ரூ லிஸ்டையுமே ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த வகையில இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க போறது அனிருத் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதன் பிறகு இந்த திரைப்படத்தை யார் இயக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே இருந்துச்சு. இதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைய தலைமுறை இயக்குனர்களை போய் ரஜினி குழு அணுகுனாங்க. அதன்படி நிறைய இயக்குனர்கள் ரஜினியிடம் வந்து கதை சொன்னாங்க. அந்த வகையில சிபி சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அஸ்வந்த் மாரிமுத்துவா இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியா இருக்கட்டும், இப்படி பல இயக்குனர்கள் ரஜினியை சந்திச்சு கதைகளை சொன்னாங்க. அந்த வகையில சுந்தர் சீட்டுக்கு தான் முதல் கதையை ரஜினி கேட்டாரு. அந்த கதையை கேட்டோடனே அவருக்கு ரொம்பவே ஷாக். என்ன சுந்தர், இவ்வளவு பழமையான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் இப்ப செட்டே ஆகாது, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கதையை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சுந்தர் சியை அனுப்பி வச்சுட்டாரு. திரும்பவும் வேற ஒரு கதையோட சுந்தர் சி வர அந்த கதையும் ரஜினிக்கு பிடித்து போகல. திரும்ப மூன்றாவது முறையாக சுந்தர் சி வேறொரு புதிய கதையோட வராரு. அதை பார்த்ததும் ரஜினி ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, இல்ல சுந்தர் இது சரியா வராது, நீங்க விலகிக்கோங்க, நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுந்தர் சியை அனுப்பி வச்சுட்டாருங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் ரஜினிக்கு ரொம்பவே கான்பிடென்டா இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை இயக்குனர்களை சந்திச்சு கதை கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது. அதன்படி நிறைய இயக்குனர்களை கதை கேட்கிறாரு. அதுல ஒரு 5 இயக்குனர்கள்ட்ட இவர் கதை கேட்டிருக்கிறாரு. அதுல இவருக்கு ரொம்ப பிடித்த இயக்குனருடைய கதையா பார்க்கப்படுது அந்த சிபி சக்கரவர்த்தியுடைய அந்த கதை. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற அவரை கூப்பிட்டு அந்த கதையை மீண்டும் ஒரு முறை கேட்டிருக்கிறாரு. அதுல அவரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணி அதற்கான வேலைகளும் துவங்குறாங்க. அதன் பின்னர் சிபி சக்கரவர்த்தியுடைய கதையில ஒரு சில இடங்கள்ல சில மேஜர் சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா இது ஒரு மாதிரி சரியா இல்ல, சரியா வருமானு எனக்கு தெரியலன்னு ரஜினி ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்றாரு. அதற்கு சிபி சக்கரவர்த்தி இல்ல சார், அது மாதிரி பண்ண முடியாது, இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் முடியுது. கடைசியில ஓகே சிபி நீங்க பாருங்க, நம்ம வேற ஃபியூச்சர்ல பார்க்கலாம்னு சொல்லி இப்போ சிபி சக்கரவர்த்தியோட கதையில டிராப் ஆயிடுது. சரி, ஏன்பா இப்படி திடீர்னு சொல்றாரு ரஜினி சார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம வட்டாரங்கள்ல விசாரிக்கும் போதுதான் இது ஒரு ஆங்கில திரைப்படமான ஒரு ஹாலிவுட் திரைப்படத்துடைய கதையிலிருந்து உருவாக்கப்பட்ட கதை அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆங்கில திரைப்படத்தை தழுவிதான் இந்த திரைப்படத்துடைய கதையை உருவாக்கி இருக்கிறாரு. அதுல தமிழ் ஆடியன்ஸ் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான சில சீன்ஸை மட்டும்தான் மாற்றி அமைச்சு ரஜினி கிட்ட கதையை சொல்லியிருக்கிறாரு. இத ரஜினியோடைய நெருங்கிய வட்டாரங்கள் இந்த கதையை பத்தி டிஸ்கஸ் பண்ணோன்னே கண்டிப்பா இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரஜினி சாருக்கும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதனாலதான் இந்த திரைப்படத்துடைய அந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்த ரஜினி சொல்றாரு. அதுல சிபி சக்கரவர்த்தி ஸ்ட்ரிக்டா நோ சொன்னதுனால அவர் இயக்குனரை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ரஜினிகாந்த் வராரு. சரிப்பா, சிபி சக்கரவர்த்தியும் போயிட்டாரு, சுந்தர் சி போயிட்டாரு, சிபி சக்கரவர்த்தி போயிட்டாரு, அடுத்தது யாருப்பா அவருடைய குட் புக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா ஆர்ஜே பாலாஜியுடைய கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா ஆர்ஜே பாலாஜி இப்ப அந்த கருப்பு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்னு ஆர்ஜே பாலாஜிட்ட ரஜினி சார் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்கு. ரஜினிகாந்த் அடுத்தது டிக் அடிச்சது யாரு அப்படின்னாக்க அஸ்வந்த் மாரிமுத்து. நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச அந்த டிராகன் திரைப்பட இயக்குனர் தான் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு. அந்த கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் கூட எந்த முறை எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நல்ல ஒரு படமா தான் மக்களுக்கு கொடுக்கணும். அதிலும் குறிப்பா
இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனான 2K கிட்ஸ் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டாடணும், அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்திருக்கிறாரு ரஜினி. அதனால அஸ்வத் மாரிமுத்துட்ட எடுத்தோனையே இந்த மேட்டரை சொன்னதுனால அஸ்வத் மாரிமுத்துடைய கதையும் 2K கிட்ஸோடைய இன்னைக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டை பிரதிபலிக்கும் விதமா தான் இருக்கிறதுனால அவரும் கண்டிப்பா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கதையில ஒரு சில இடங்கள்ல சில சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பண்ணிடலாம் சார், பெஸ்டா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அஸ்வத் மாரிமுத்துவும் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ சுந்தர்சியில தொடங்கி சிபி சக்கரவர்த்தியில வந்து அதுக்கப்புறம் இப்ப அஸ்வத் மாரிமுத்துல வந்து நிக்குது இந்த திரைப்படத்துடைய அந்த சர்ச்சையான விஷயங்கள். பொதுவா ரஜினி திரைப்படங்கள் அப்படின்னாலே உடனே சைன் ஆகும், உடனே ஷூட்டிங் போவாங்க, உடனே அந்த படம் ஏதோ ஒரு பண்டிகை காலத்துல வெளியாகும். இதுதான் ரஜினி திரைப்படங்களுடைய பேட்டர்னா பார்க்கப்படுது. ஆனா சமீப காலமா ரஜினி இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, ரஜினிகாந்தோடைய ஒட்டுமொத்த கேரியரும் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அவருடைய ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த காலத்து, அதாவது அந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ரசிகர்களை கவர்றது தான் அவருடைய ஒரே டார்கெட்டா பார்க்கப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நீங்க 80s இருக்கட்டும், 70s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், 2K கிட்ஸா இருக்கட்டும், எல்லாரையுமே அவர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிம்பம் உள்ள அந்த கதை அம்சங்கள் கொண்ட ஒரு விஷயத்தெல்லாம் நடிப்பாரு. நீங்க ரஜினிகாந்த ஒரு நடிகரா பார்த்தாலும் கூட அவர் போடக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கான ஒரு கால்குலேஷன்ஸா தான் இருக்கும். அதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பார். அந்த விஷயத்துல அவர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. ஏன்னா கூலி திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படமா இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியா அந்த திரைப்படம் தோத்துருச்சு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. ஏன்னா இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்ட அந்த சான்றிதழ் தான் அந்த திரைப்படத்துடைய தோல்விக்கு காரணமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரஜினி தெளிவா இருக்காராம். அதனால UA சான்றிதழை தாண்டி வேற ஒரு சான்றிதழ் மாதிரியான ஒரு சான்றிதழ் இருக்கக்கூடாது, மோர் வைலன்ஸ் இருக்கக்கூடாது, கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த தடவை ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். அதே போல ரஜினிகாந்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது எப்பப்பெல்லாம் தன்னுடைய வீட்டில் ஓய்வான நேரங்கள்ல அவர் ஏற்கனவே பணியாற்றிய பெரிய இயக்குநர்களுடைய உதவி இயக்குநர்களுடைய அழைபேசி எண் அவருடைய டைரக்டரியில இருக்கு. அதன்படி ரேண்டமா ஒவ்வொரு உதவி இயக்குநர்களுக்கு கால் பண்ணி இப்போ கரண்டா என்ன படம் ட்ரெண்டிங்கா இருக்கு, என்ன ஹாலிவுட் படம் நல்லா இருக்கு அப்படின்னு அவரே தொலைபேசியில கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த படங்களை வீட்டுல உட்கார்ந்து பார்க்கிறது அப்படிங்கிறது அவருடைய முழு நேர ஹாபியாவே வச்சிருக்கிறாரு. அதனால அப்படிப்பட்ட எல்லா மொழிகள்ல உள்ள சிறந்த படங்கள், எல்லா மொழிகள்ல உள்ள சிறந்த ஆட்களோடலாம் பேசக்கூடிய ரஜினிகாந்த் நிறைய திரைப்படங்களை பார்த்து தன்னுடைய திரைப்படம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அவரே செதுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் அவருக்கே விபூதி அடிக்கணும்னு பார்த்தா அது எப்படி சரியா வரும்? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு நபர், தன்னை நம்பி திரையரங்கம் வரக்கூடிய ரசிகர்களை முழுமையா அவர்கள் ஃபுல்ஃபில் ஆகி போகணுங்கிறதுல அதீத கவனம் கொண்டவர். இப்படி பல ஆங்கிள் யோசிக்கக்கூடியவரை நீங்க ஏதோ ஒரு 4-5 ஹாலிவுட் படத்துல இருந்து கதையை உருவி தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி ஒரு கதையை சொன்னா அவர் ஓகே சொல்லிடுவாருன்னு நினைச்சு போயிருக்காங்க போல. இது இளைய தலைமுறையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தாலும் அவருடைய அந்த கால்குலேஷனும் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜியும் அவர் ரசிகர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகள் மூலம் நம்மளால பார்க்க முடியுது. அதனால கமலும் அவர் எது கம்ஃபர்டபுளான கதையோ அதை வச்சே போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும் கமல்ஹாசன் வந்துட்டாராம். இனிவரும் காலங்கள்ல எந்தவித இயக்குனர் மாற்றமும் இல்லாம அஸ்வத் மாரிமுத்து தனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்கிறாரா அப்படிங்கிறது தான் இந்த சினிமாவுடைய அந்த ரிலீஸ் தேதியில நம்மளால பார்க்க முடியும். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு தலைவர் 173 அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.